இந்த பிஞ்சு குழந்தை ஒரு அதிசய பிறவி. பிறந்ததும் தாயின் விரலை பிடித்து அழுகிறது. ஆனால் குழந்தையின் மெல்லிய சப்தத்தை கேட்க முடியாத நிலையில் கிடக்கிறாள் தாய். இஸ்ரேல் விமான தாக்குதலில் தாய் இறந்த பிறகு காசாவில் ஆண் குழந்தை உயிர் பிழைத்தது. இதயத்தை உலுக்கும் இந்த சம்பவம் போர்களில் அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுவது மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. 39,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களின் உயிர்களை பழிவாங்கியுள்ள போருக்கு மத்தியில் 9 மாத கர்ப்பிணியான ஓலா அல் குர்த் நம்பிக்கையுடன் தனது குழந்தையின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். ஆனால் இஸ்ரேல் குண்டுவீச்சில் வீட்டிலிருந்த கர்ப்பிணி பல தளங்களுக்கு தூக்கி எறியப்பட்டார். அதிசயமாக குடும்பத்தினர் உயிர் பிழைக்க கர்ப்பிணியை மருத்துவமனையில் சேர்த்தனர். தாய் இறந்துவிட கரு உயிருடன் இருந்தது. இதனால் போருக்கு மத்தியில் அழகான ஆண் குழந்தை பூத்தது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை இழந்து கடினமான மற்றும் மிகவும் மோசமான சூழ்நிலையில் தனது வாழ்க்கையை தொடங்கும் இந்த குழந்தையின் தவறு என்ன என்று மனிதமுள்ளவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காசா மீது இஸ்ரேல் நடத்தும் இடைவிடாத குண்டுவீச்சு மழையில் இதுவரை குறைந்தது 16,000 குழந்தைகள் உயிரிழந்திருப்பது உலகை உலுக்குகிறது. ஆனால் இஸ்ரேல் நெஞ்சம் கனத்து கிடக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனிய ஹமாஸ் போராளிகளின் எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியது. அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்திலிருந்து மத்தியஸ்தர்கள் பல முயற்சிகள் செய்த போதிலும் போர் நிறுத்தம் ஏற்படுவது சாத்தியமில்லாததாக உள்ளது.